ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மயில் குகன் யூடியூப் சேனல். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம ரெகுலராக நம்மளோட பவர்ஃபுல் இண்டிகேட்டர் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதே பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டுங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன். நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட மார்க்கெட்டோட ட்ரெண்டிங் பற்றி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த ட்ரெண்டிங் தெரிஞ்சாலே நம்ம கண்டிப்பாக லாபத்தோட மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துடலாம். வாங்க, இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். 5 minutes கேண்டீனில் டேட்டு பார்த்திங்கன்னா 24. இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டோட சார்ட்டு தான் இது. ஓகேங்களா? ஏற்கனவே அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த புட் சைடுங்கிற லைனை கிராஸ் பண்ணி கேண்டில் மேலே போனால் பை சைடு கால் சைடு பை பண்ணணும். அதே கால் சைடுங்கிற லைனை கேண்டில் கிராஸ் பண்ணி கீழே வந்தால் புட் சைடு பை பண்ணுங்கிறத இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ லிங்க்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஆனது பாருங்கள், நம்ம அந்த புட் சைடு லைனை கிராஸ் பண்ணாமல் ரிவர்ஸ் ஆகி பாருங்கள் கால் சைடு அப்படிங்கிற அந்த லைனை கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டியில் ஒரு 200 பாயிண்ட்டு கீழே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இதுதான் நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்க வேண்டியது இதுதான். ஏன்னா நம்மளாம் ஒரு கணக்கு போட்டு மார்க்கெட் கீழே போகும் இல்லை மேலே போகும்னு நம்ம பை பண்ணி முடிவெடுக்க முடியாது. அதுக்காக தான் இந்த இண்டிகேட்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப்லேயும் பாருங்கள் அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போகாமல் நம்ம அந்த கால் சைடுங்கிற லைனை கிராஸ் பண்ணி கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 பாயிண்ட்டு கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த 140 பாயிண்டில் நம்ம எந்த அளவுக்கு பை பண்ணி என்ட்ரி எக்ஸிட் பண்ணி வெளியே வாங்குறது தான் நம்மளோட புத்திசாலித்தனம். இதை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக லாபத்தோடு வெளியே வரலாம். இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த லைனில் பாருங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டு லைன் கிராஸ் ஆகி கீழே வந்திருக்குன்ட்டு. இதுதான் நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது இல்லாமல் புதுசாக மார்க்கெட்டில் வந்தவங்க சில சந்தேகங்கள் இருக்கும். இந்த இண்டிகேட்டர் நம்ம வாங்கினா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, எதுவுமே தெரியாமல் எப்படி யூஸ் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த இண்டிகேட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு எங்கள் சைடில் இருக்கும். அதுக்கு மிக எளியமான வீடியோவும் ஒன்று உங்களுக்கு கொடுப்போம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எனி டைம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். இந்த இண்டிகேட்டர் தேவன் விருப்பப்பட்டவங்கள மட்டும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனடையும். இந்த இண்டிகேட்டர் சம்மந்தமாக நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் எந்த சந்தேகம் இருந்தாலும் எந்த டயத்துலனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அது இல்லாமல் ஒரு சின்ன விஷயம், இந்த இதில் வந்து கலர் கோடு கொடுத்துருப்பேன். அந்த கலர் கோடிங் என்ன, அந்த ப்ளூ கலர் வந்து அந்த ரெட்டு க்ரீன் உங்களுக்கு தெரியும். ஆனால் லைட் க்ரீன் ஆரஞ்சு கலர்னு கொடுத்துருக்குறேன், ரெட்டு க்ரீன் பதில். இந்த ப்ளூ கலருங்கிறது வீக்கான கேண்டில். ஓகேங்களா? வீக் கேண்டில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரெட்டு ஒரு கேண்டில் ஃபுல் கேண்டில் வருதுன்னா செல்லர்ஸ் நிறையா வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே க்ரீன்னா பையர்ஸ் நிறையா வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆனால் இதே ப்ளூ அப்படிங்கிறது ஒரு வீக்கான கேண்டில். ஸ்ட்ராங்கான கேண்டில் வீக்கான கேண்டிலுங்கிற டிஃப்ரெண்ட் தெரியுங்கிறதுக்காக
இந்த கலர் கொடுத்துருக்கேன். நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த லைனை நீங்கள் ஏதாவது ஒரு லைனை டச் பண்ணிங்கன்னா அந்த கலரு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.